நான் மின்னாம்பள்ளி சச்சிதானந்த சபையை சேர்ந்தவன். சபையில் துணைத் தலைவராக பணியாற்றி வருகிறேன். அப்பா அம்மா இவங்கெல்லாம் சபைக்கு நீண்ட காலம் குருநாதனுக்கு பாத பூஜை செஞ்சு வளர்ந்த குடும்பத்தில் நானும் பிறந்தவன். அப்ப நடந்த காலத்தில் திரு சேலம் சாது அவர்கள் சேலம் பக்கம் மின்னாம்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர், நானும் அதே கிராமத்தை சேர்ந்தவன். அவர் சேலம் சாமி அவர்கள் சமாதி அடைந்த காலத்தில் ஒரு நாள் அன்னம் தண்ணி எதுவும் இல்லாமல் சமாதி நிலையத்தில் அமர்ந்து இருக்கும் போது மயக்கமாக உறங்கிவிட்டார். அந்த சமயத்தில் மறுபடியும் மயக்கம் தெரிந்து எழுந்திருந்து பார்க்கும் காலத்தில் சமாதி மேல் வெள்ளி தட்டில் கீழே ஒரு தட்டு, மேல ஒரு 10 தோசை, அதுக்கு மேல ஒரு வெள்ளி தட்டு இது இருந்திருக்குது. அதை எடுத்து வந்து இன்னும் இருந்த சாதுக்களுக்கும் அவரும் பகிர்ந்து உணவருந்தி விட்டு மீண்டும் அந்த தட்டுகளை கொண்டு போய் அங்கேயே வைத்திருந்து மீண்டும் ஒரு சிறிது நேரம் கழித்து பார்க்கும்போது தட்டு அங்கிருந்து காணவில்லை. இது வந்து குருநாதன் சமாதி அடைந்த பிறகு நிகழ்ந்த அதிசயம். இது மாதிரி பல அதிசயங்களை நமது சர்க்குருபரன் காட்டியுள்ளார். அதுபோல இன்னும் நிறைய அற்புதங்கள் இருக்கிறது. அப்படி அற்புதங்களை கொண்ட நமது சர்க்குருநாதனின் விதேக முக்தி அடைந்த ஜீவ சமாதி இந்த நிலையம்.